தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். ஸோ நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ என்டிஏ கூட்டணி 293, அதுக்கப்புறம் ஐஎன்டிஏ கூட்டணி வந்து 232. சிம்பிள் மெஜாரிட்டி வந்து பிஜேபிக்கு கிடைக்கல. ஸோ என்டிஏ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து ஜூன் 8 அன்னைக்கு நம்மளோட பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்கிறாரு. ஏன் சிம்பிள் மெஜாரிட்டி வரல அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் நானே வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா 303 இந்த வாட்டி தாண்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைச்சிருந்தேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய கணக்குகள் வந்து பொய்யாகி விட்டது. ஸோ அதனால வந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பேசி எதனால இந்த இந்த டவுன்ஃபால் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு 5 பாயிண்ட் பிஜேபி எங்க தவறுனாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து 3 பாயிண்ட்டை சொல்லிட்டு காங்கிரஸ் எங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்றத மாதிரி 2 பாயிண்ட்டும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். இது வந்து ஜஸ்ட் அ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது வந்து நம்ம நம்பர்ஸோட அட்டாச் பண்ணாம எங்க வந்து எதனால வந்து விழுந்தார்கள் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். 5 ரீசன். முதல் ரீசன் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹேட்ரட் ஸ்பீச். அந்த ஹேட்ரட் ஸ்பீச்னால தான் வந்து மக்கள் அதை வந்து ரசிக்கவில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அஹ் அதாவது வந்து முஸ்லிம்ஸை பற்றி, சிறுபான்மையினர்கள் வந்து சொத்தெல்லாம் எடுத்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா சொத்தெல்லாம் எடுத்து முஸ்லீம்ஸ்லேருந்து ஹிந்துஸ்லேருந்து எடுத்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசினத நிறைய ஹிந்துஸே வந்து அதை வந்து ரசிக்கவில்லை அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட பதிவிலேயே நான் வந்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி இப்போ ஏன் பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து பிஜேபியோட அவங்களோட கொள்கை பிடிப்பே வந்து ஹிந்துத்துவா தான். இப்போ ஹிந்துத்துவால இருக்கிற இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம வந்து பிரதிபலிச்சிருக்கணுமே தவிர முஸ்லிம்ஸ் ஆர் மைனாரிட்டிஸை வந்து அவங்கள வந்து நம்ம அசிங்கப்படுத்த தேவையில்லை அப்படின்றது. அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதனால வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து சரியில்லை அப்படின்றது தான் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல லெசன். அதாவது வந்து இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி. எல்லோரும் ஒன்றா கூடி தான் நம்ம வாழறோம். முஸ்லிம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். எங்களோட ஸ்ட்ரீட்லேயே வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸ்வீட்ஸ் அனுப்பாங்க, நம்ம தீபாவளிக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி வந்து பிரியாணி வந்து நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க, நம்ம வந்து இந்த தீபாவளிக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு ஒன்றா தான் நம்ம பழகிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் வந்து நம்ம பிரிவினைவாதத்தை நோக்கி நம்ம வந்து பிஜேபி எடுத்து சென்றதுனால தான் இப்படி ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. மக்கள் இதை வந்து ரசிக்கல அப்படின்றது தான் வந்து முதல் பாயிண்டா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கேட்டகரியை நிச்சயமா வந்து பிஜேபி அண்ட் என்டிஏ தவிர்க்கணும் கோயிங் ஃபார்வர்ட். ஒரே கண்ட்ரி, ஒன் கண்ட்ரி அண்ட் 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 வேரியஸ் ரிலீஜன்ஸ், அதுதானே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது வந்து நம்ம ஸ்கூல்லேயே நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த டிவர்ஸ் கேட்டகரிஸை நம்ம மதித்து அதை வந்து நிச்சயமா வந்து கவர்மெண்ட் அப்படி நடத்தினாலும் எலெக்ஷன்ஸ் போது இதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போய் அந்த ஸ்டேட்ல இருக்கிற அங்க ரூலிங் பார்ட்டியை அடிச்சு உடைச்சு அங்க இருக்கிற எம்எல்ஏஸ் தூக்கிட்டு இந்த பக்கம் வர்றது அப்படின்றது வந்து பிஜேபி ஜென்ரலாகவே அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து அதை சாணக்கியத்தனம் அப்படின்னு கூட நம்ம வந்து பார்த்துருக்குறோம். பரவாயில்லப்பா, எப்படி போய் உள்ள போய் அவங்க இருக்கிற எம்எல்ஏஸ் இந்த சைடை கொண்டு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த இடத்துல பிஜேபியை வளர்க்குறாங்க. இது வந்து சரியான போக்கு தானான்னு நம்ம வந்து பார்த்தாலுமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதை பண்ணிட்டே இருக்கும்போது இல்லை, அது இட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஃபார் பிஜேபி. அது வந்து அமித்ஷாவா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அதை கன்சிஸ்டண்டா அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அரசியல்ல நான் வந்து அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்.
பட் மக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? மக்கள் வந்து அத மகாராஷ்டிரால விரும்பல, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் விரும்பல அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வாட்டி தெள்ள தெளிவா வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா மகாராஷ்டிரால நம்ம பார்த்தோம், சிவசேனாவை கம்ப்ளீட்டா உடைச்சாங்க. ஆஹ் உத்தவ் தாக்கரே ஒரு ஃபேக்ஷன், அண்ட் தென் ஏக்நாத் ஷிண்டே ஒரு ஃபேக்ஷனா வந்து சிவசேனா உடைக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து சிவசேனாவோட கொடி சிம்பல் எல்லாமே ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்தது. ஏக்நாத் ஷிண்டே பிரைம் சிஎம் ஆயிட்டு அவர் வந்து பிஜேபியோட வந்து இணைஞ்சிட்டாரு. ஸோ இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னா அது பிஜேபி தான் பண்ணி கொடுத்தாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து சரத்பவார் இருந்தாரு. சரத்பவாரோட தம்பி வந்து அஜித் பவார். அஜித் பவார் சரத்பவார்ட்டேருந்து பிரித்து கூட்டு வந்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து டெப்யூட்டி சிஎம் கொடுத்து அவரை அழகு பார்த்து, இன்ஃபேக்ட் அவர் மேல வந்து பலவித குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அதையெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கி கம்ப்ளீட்டா வந்து அவரை சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து அந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனமா தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ஏக்நாத் ஷிண்டேவா இருந்தாலும் சரி, அஜித் பவாரா இருந்தாலும் சரி, கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ். இந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் இருந்தா போதும், இந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ்னால வந்து மகாராஷ்டிராவே மாத்திர முடியும், அலாங் வித் பிஜேபி ஆல்சோ சப்போர்ட்டிங் ஹிந்துயிசம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நினைச்சோம். நான் கூட நினைச்சிருக்கப்பா என்னமா பண்றாங்க இல்லையா, எப்படி வந்து ஒரு மைன்யூட்டா சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த நேரத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன், குடோஸ் டு பிஜேபி. அதாவது வந்து ஒரு 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 டாப்பிக்கை எடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அரசியல் ரீதியாக பார்த்து அவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலுமே மக்கள் அதை ரசிக்கலை. மக்கள் வந்து இப்படி நீங்கள் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டாங்க. ஏன்னா உத்தவ் தாக்கரே அண்ட் சரத் பவார் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் உத்தவ் தாக்கரே வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்து அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதுவே தப்பு தான். பட் உத்தவ் தாக்கரே வெளியே வந்து பண்ணது தப்பு தான். பட் இருந்தாலும் அவர் வந்து சரத் பவாரோட சேர்ந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை தான் கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை திருப்பியும் உடைத்து பண்ணது வந்து தவறு அப்படின்ற மாதிரி மகாராஷ்டிரான் பீப்புள் நினைச்சிருந்தாங்க. அந்த நினைத்த ஒரு ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால வந்து பிரதிபலிச்சிருக்கு. அதே தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல வந்து சந்தேஷ் கலி, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சந்தேஷ் கலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட்டா வந்து அதை வந்து கவரேஜ் பண்ணாங்க. அதை கவரேஜ் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டா பண்ணது முஸ்லிம்ஸ் தான் அப்படின்னு வெளியே கொண்டு வந்து அதுக்கே அது இருந்த ஷாஜகான் அவரை கூப்பிட்டு வந்து அதை வந்து இந்தியா ஃபுல்லா பிரதிபலிச்சு அதுக்கு வந்து நம்ம தீதியை வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தி பிஜேபி அதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது கரெக்டா ராங்கான்னு நான் சொல்ல வரல. எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா பாலிடிக்ஸ்னு வரும்போது அதாவது வந்து யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் நிற்பாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து அது ரொம்ப ஓவரா வந்து ஹைப் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் போன வாட்டி வாங்கினதை விட இந்த வாட்டி கம்மியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் சந்தேஷ் கலி மாதிரி ஒரு இன்சிடென்ட், அதுக்கப்புறம் தீதியோட இதுவும் சேர்ந்து இன்ஃபேக்ட் இந்த 30 சீட்ஸ் வரைக்கும் பிஜேபி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்த இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து ஓவர் இம்பார்ட்டன்ஸ் டு ராம் டெம்பிள் அப்படின்ற மாதிரி தான். ராம் டெம்பிள் கட்டினது வந்து நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸோட மெயின் எய்ம் அண்ட் 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 ஆல்சோ பிஜேபியோட அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்த 2019 ஓட மேனிஃபெஸ்ட்லேயே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ராம் டெம்பிள் கட்டுவோம், இந்த 370 பண்ணுவோம், அதே மாதிரி சிஏஏ கொண்டு வருவோம்னு சொன்னதை செஞ்சாங்க. பட் நானும் யோசித்தேன், நான் சரி ராம் டெம்பிள் கட்டிட்டாங்க, யூபியில் நிச்சயமாக வந்து 80 சீட்ஸில் நிச்சயம், போன வாட்டி 62 வாங்கியிருந்தாங்க, இல்லாட்டி அதை விட ஜாஸ்தியாக தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைத்திருந்த நேரத்தில் இன்னைக்கு ராம் டெம்பிள் கட்டின அந்த கான்ஸ்டிடியூவன்சிலேயே வந்து பிஜேபி தோத்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான்.
ஸோ ராம் டெம்பிள் கட்டிடும், அதனால யூபியை பத்தி கவலை இல்லை, இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப பெருசா அதை பத்தி யூபியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து யோகியோட கவர்னன்ஸும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அதனால இங்க வந்து நம்ம ராம் டெம்பிள் கட்டுறதுனால தான் வந்து ஆக்சுவலா அங்கதான் வந்து பேசப்பட்டுச்சு அந்த பிரிவினைவாதம் அப்படின்றது. நிறைய வந்து அங்கதான் பேசப்பட்டுச்சு. முஸ்லிம்ஸை பத்தி பேசினாங்க, கிறிஸ்டியன்ஸை பத்தி பேசினாங்க, முஸ்லிம்ஸ் குழந்தைகளை பத்தி நிறைய குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு பிரிவினைவாத சக்திகள். அதே மாதிரி வந்து பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸு அதெல்லாம் வந்து பேசப்பட்டது அப்படின்றதுனால வந்து மக்கள் அதை ரசிக்கல. ஏன்னா ராம் டெம்பிள் தான் நம்ம அங்க கட்டிட்டோம் இல்லையா. அதை கட்டினதுனால வந்து இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற ஹிந்துஸ் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற அந்த ஒரு அபரீத நம்பிக்கை. அந்த அபரீத நம்பிக்கைக்கும் இன்னைக்கு ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்றது தான் வந்து மக்கள் சொன்ன தீர்ப்பு தானே இது இல்லையா. ஏன்னா 62 எங்க இருக்கு, 36 எங்க இருக்கு, கிட்டத்தட்ட 24 சீட்ஸ் கம்மியாயிருக்கு. இந்த 24 சீட்ஸ் ஜாஸ்தி ஆயிருந்தது அப்படின்னா அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி ஆகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ். 62 வந்து 70 ஆக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேசாம. ஏன்னா ராம் டெம்பிள் கட்டி இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு தைரியத்துல அவங்க வந்து என்ன வேணா பேசிடலாம்னு பேசிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது இல்லையா. ஸோ அதே வந்து 36லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்னொரு 35 சீட்ஸ் இங்க வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. அதை வந்து இங்க தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ரீசன் பிஜேபி ஏன் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 2 ரீசன் நம்ம காங்கிரஸ்க்கும் நம்ம வந்து சொல்லணும். அதாவது வந்து அவங்களோட நரேட்டிவ் நல்லா இருந்துச்சு இல்லையா. அவங்க நரேட்டிவ் நல்லா இருந்துச்சு. என்ன நரேட்டிவ் அப்படின்னா வந்து ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அடுத்தது பாஜக வந்து சிம்பிள் மெஜாரிட்டியோட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அரசியல், அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனத்தையே மாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேல வந்து இங்க வந்து எலெக்ஷன்ஸ்னே ஒன்று நடக்காது. 2024 தான் லாஸ்ட் எலெக்ஷனா இருக்கும். 2029ல எலெக்ஷன்லாம் நடக்காது. அவங்க கண்டினியூஸா வந்து அரசியல் சாசனத்தையே மாத்தி அவங்க வந்து எலெக்ஷன்ஸே இல்லாத சைனா மாதிரி. இப்ப சைனாலாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் கிடையாது. ஒரு பிரீமியர் இருப்பாரு, அடுத்தது வந்து பிரீமியர் யாருன்றது அங்க இருக்கிற இலைட் குரூப்ஸே வந்து தேர்ந்தெடுத்து அடுத்த பிரீமியர் வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் எலெக்ஷன்ஸ். அதனால தான் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே கிடையாது. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க சைனா. இந்த ஆட்டோக்ராட்டிக் ரூல். அந்த இலைட் குரூப் தான் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க யார் அடுத்த பிரீமியர், சைனா பிரீமியர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து இந்தியாவுக்கு வந்துடும். பிஜேபி வந்து அந்த அரசியல் சாசனத்தையே மாத்திடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோரணையை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணாங்க. அது மக்கள் மனசுல வந்து ஆள் மனசுல வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே இங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 17% இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ அப்ப எலெக்ஷன்ஸே வராது போல, இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க ரூல் பண்ணிட்டாங்கன்னா நாம என்ன பண்றது, நம்மளோட சே இருக்காதே, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸே இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயத்தை வந்து லைட்டா இன்ஸ்டில் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். அந்த நரேட்டிவை வந்து ராகுல் காந்தி நல்லா செட் பண்ணாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி பிரியங்கா காந்தியும் ஈக்குவலி அந்த நரேட்டிவை செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த இடத்துல ஒரு ஒரு தம்ஸ் அப்பை நம்ம கொடுக்க வேண்டியதுதான் இருக்குது. இந்த இடத்துல வந்து எவ்வளவுதான் மோடி பேசினாலுமே அவருக்கு ஃபைனலா வந்து இந்த பிரிவினைவாதத்தை பேசும்போது இவங்க வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த அரசியல் சாசனத்தையே மாத்துவாங்க. இன்னைக்கு ஒரு எலெக்ஷன்ல இப்படி பேசுறவரு அடுத்தது ஏன் இதை செய்ய மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணது ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்தது வந்து அவங்க எடுத்து வச்ச ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லையா. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பிஜேபி இஸ் அகைன்ஸ்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஏன்னா வந்து இது வந்து மக்களை வந்து பிரிக்கிற ஒரு சக்தியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பிஜேபி ஃபீல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட அரசியல் முழக்கமே வந்து என்ன அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு ஏற்றபடி ரெப்ரசன்டேஷன் வந்து கவர்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு நரேட்டிவை எடுத்து போயிருந்தாங்க. அந்த நரேட்டிவ் வந்து எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு மக்கள் அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஓவர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப்
ஃபார்வர்ட் காஸ்ட் இருக்கோ கவர்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஓபிசியோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால வந்து அதை வந்து எல்லாருக்குமே என்னென்ன எத்தனை பேர் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கட்டுமேன்ற ஒரு மக்கள் மனசை வந்து அவங்க வந்து கொஞ்சம் இன்ஸ்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து மக்கள் மனசுல வந்து உள்ள போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி வந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ எல்லா குடும்பத்துக்கும் வந்து 8,000 ருபீஸ் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவெல்லாம் சேர்த்து அந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டும், அதாவது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ப்ளஸ் லிட்டில் பிட் ஆஃப் மேனிஃபெஸ்டோவும் வந்து ஓரளவுக்கு வந்து விளையாட இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பட் அவங்க வந்து 99 சீட்ஸ் வரைக்கும் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் 3 டிஜிட்டுக்கு வரல. போன வாட்டியை விட இந்த வாட்டி ஜாஸ்தியா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதை ஒரு பெரிய ஒரு வின்னா தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ் என்ன சொல்றது, அழிந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு தான் வந்து எல்லா பிஜேபி லீடர்ஸ் கிட்டேயும் இருந்தது. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் முக்த் பாரத், அதாவது வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரத் அப்படின்ற மாதிரி தான் வந்து மோடி எப்பவுமே சொல்லுவார். பட் அது இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இன்னைக்கு அந்த ஒரு நரேட்டிவ் வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அண்ட் மேனிஃபெஸ்டோ ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து காங்கிரஸுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த 5 ரீசன்ஸ் தான், இந்த 5 ரீசன்ஸ் have played a very important role in BJP not getting a simple majority and காங்கிரஸ் அண்ட் ஐஎன்டிஏ கூட்டணியோட இவ்வளோ பெரிய ஒரு விக்ட்ரிக்கும், அதாவது வந்து 232 சீட்ஸ் மொத்தமாக வாங்கியிருக்காங்க, அது விக்ட்ரிக்கும் இதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து பிடிக்காமையும் போகலாம், அதனால தவறு கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்குறோம் பாலிட்டிக்ஸை. ஸோ என்னோட ஆங்கிள்லேருந்து இதுதான் 5 மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன். இதை வந்து நான் வந்து ஒரே நாளில் போடலை, ரொம்ப யோசிச்சு எதனால விழுந்திருக்கு, எங்கெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு இதை பார்த்து அனலைஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி, நிறைய சஃபாலஜிஸ்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் பேசி என்னோட தாட்ஸை நான் என்னோட வியூவர்ஸ்க்காக இங்கே போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.